விஸ்கை மொபைல் ஆப் முதல்ல ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சர்ச் பண்ணணும். இது மாதிரி விஸ்கைன்னு வந்தோடனே விஸ்க் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணுறோம்னா இது சைன் அப் பண்ண சொல்லும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் மெயில் ஐடி போட்டு சைன் அப் பண்ணிடணும். அப்புறமா ஆட் டிவைஸ்னு கேட்கும். ஆட் டிவைஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி கியூஆர் கோடு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் கேமராவோட கியூஆர் கோடு இருக்கும். அந்த கேமரா கியூஆர் கோடை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது உங்கள் மெயில் ஐடி போட்டு தான் உங்களால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். மெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணுறமா டிவைஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் எத்தனை டிவைஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ கியூஆர் கோட் நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணிட்டோன்னே இது நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதே மாதிரி கனெக்டிங்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்றும். இப்போ நான் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணுற சிம் கார்டு கேமரா. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்டர்நெட் இருக்கனால எடுத்தது. இன்கேஸ் சிம் கார்டு கேமரா இல்லாமல் ஒய்ஃபை கேமரா இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணோடனே உங்கள் ஒய்ஃபை செலக்ட் பண்ண சொல்லும். அது நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போது ஓகே ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கேமராவோட நேம் என்ன நேம் வேணுமோ நேமை நீங்கள் என்ன பண்ணிடணும், இங்கே போட்டுடணும். போட்டுட்டு உங்களுக்கு கீழே வந்து லிவிங் ரூம், கேரேஜ் அது மாதிரி நிறைய இருக்குது. எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் புஷ் நோட்டிஃபிகேஷன் செட்டிங் ஆனில் இருக்கணும். ஆன் பண்ணிட்டு அப்படியே இங்கே கெட் ஸ்டார்டட்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது கெட் ஸ்டார்டட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் கேட்க இது தேவையில்லை.